ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் இந்த சொரக்காயில் உள்ளே இருக்கிற விதை இருக்கும் இல்லையா, விதைப்பகுதி, இது கொஞ்சம் நல்ல லேசாக எலசாக இருந்தது. அதனால் நான் இன்றைக்கி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதில் ஒரு தொகையில் அரைச்சிடலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அந்த விதைப்பகுதி இருக்கிற அந்த தோல், காய் இல்லாமல் அந்த தோல் இருக்கும் இல்லையா, அதை வேஸ்ட்டை தூக்கி போடுவோம் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் வரமிளகா காரத்துக்கு தேவையான உப்பு, அப்புறம் ஒரு கொஞ்சமாக தேங்காய், 2 தக்காளி பழம், எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு நான் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் வேர்க்கடலை வச்சுருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம், இதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நாம் வதக்கிட்டு பார்க்கலாம், 1 பை 1 வதக்கிட்டு பார்க்கலாம். நான் எடுத்து வச்சுருந்த இந்த வெங்காயம், பூண்டு, வரமிளகாவை சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கினோடனே நம்ம வச்சுருக்கிற வேர்க்கடலை, இந்த சுரக்காயுடைய அந்த விதை எல்லாமே சேர்த்து வதக்கலாம். நான் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இந்த சுரக்காயுடைய விதைப்பகுதியை சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சு வதக்கலாம். இது நல்லா வேகட்டும். பிஞ்சாக இருக்கணும், விதை முத்தலாக இருந்தால் நல்லா இருக்காது, அரைப்படாது. பிஞ்சாக இருந்தால் மட்டும்தான் அரைப்படும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்து பாருங்கள், அது நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை, கொத்தமல்லி தழை, தேங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை, தேங்காய் எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இது நல்லா ஆறட்டும். நம்ம கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியே சேர்க்க வேண்டாம், இதுலேயே தண்ணி இருக்குது, அதுவே போதும். அரைச்சிட்டு பார்க்கலாம். நான் மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டேன். நல்லா ஆற விட்டு மிக்சியில் அரைச்சாச்சு. நம்மளோட சுரக்காய் விதைப்பகுதி தொகையல் தயார். சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.